வணக்கம். கருப்பு கொடி கொண்டு நடிகர் விஜய் சார் குடும்ப பிரச்சனையும் அவரோட விவகாரத்து சொந்த விஷயத்தை பற்றி சமூக வலைதளங்களில் சர்ச்சையை கிளப்புகின்ற நபர்களுக்கு எதிராக கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். திருப்பி சொல்கிறேன், நடிகர் விஜய் சாரோட சொந்த விஷயத்தை, குடும்ப விஷயத்தை பொது வலைத்தளங்களில், சமூக வலைதளங்களில் நடிகர் விஜய் சாரை பற்றியும் அவரோட விவகாரத்து மேட்ரை பற்றியும் அந்த விவகாரத்து விஷயத்தை பற்றியும் தவறுதலாக பரப்புகின்ற துரோகிகளுக்கு எதிராக கருப்பு கொடி கொன்று நான் உங்கள் தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆக்சுவலாக நடிகர் விஜய் சாரோட விவகாரத்து மேட்ரு நானும் பார்க்குறேன், இன்றைக்கி முடியும், நாளைக்கு முடியும், நாளை கழிச்சு முடியும்னு பார்த்தா தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சமுதாய ஊடகங்களில் பார்த்திங்கன்னா விஜய் சாரை பற்றியும் அவர் குடும்பத்தை பற்றியும் தவறுதலாக விஷயத்த பரப்பிக்கிட்டே வர்றாங்க. அவரோட அரசியல் வாழ்க்கையை பற்றி பேசுங்க, அவரோட சினிமா வாழ்க்கையை பற்றி பேசுங்க, அவரோட சினிமா படம் வர்றதை பற்றி பேசுங்க. ஆனால் அவரோட குடும்ப விஷயத்தையோ அவரோட சொந்த விஷயத்தையோ குடும்ப விஷயங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு ஆளுக்கு கூட உரிமை கிடையாது. ஸோ இதை கடுமையாக கருப்பு சட்டை அணிந்து கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம், வன்மையாக கண்டிக்கின்றோம். நடிகர் விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவர் வேலையை பார்த்துக்கிட்டே போகிறார், ஓகேங்களா? ஸோ தேவையே இல்லாமல் அவரோட குடும்ப விவகாரத்தை பற்றியும் அவரை பற்றியும், அதே மாதிரி நடிகை திரிஷா மேடம் அவரை பற்றி, திரிஷா மேடமும் ஒரு பெண், ஓகேங்களா? ஸோ நடிகர் திரிஷா மேடமை பற்றி சமூக வலைதளங்களில் தேவையில்லாத நடிகர்களோட ஒப்பிட்டு அவங்களோட நல்ல பேருக்கு களங்கம் விளைவிக்கப்படுற துரோகிகளுக்கு எதிராக கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏங்க, நடிகை திரிஷா மேடம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ நல்ல டைப்பு. நடிகை திரிஷா மேடம்கிட்ட எவ்வளவோ நல்ல குணங்கள் இருக்குது, ஓகேங்களா? அவங்க ஒரு டாக் லவர், செல்ல பிராணிகள் மேலே அதிக அன்பு வைக்கக்கூடியவர். நிறைய பட தயாரிப்பாளர்களுக்கும் நிறைய பட டைரக்டர்களுக்கும் அந்த கால் ஷீட்டுக்கு மீறி தேதி போச்சுன்னா அதில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒழுங்காக டைமுக்கு ஷூட்டிங் போய் அவங்க அந்த வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நல்லதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. திரிஷா மேடமை தேவையே இல்லாமல் விஜய் சாரோட இணைத்து வச்சோம் அவரோட பொது வாழ்க்கைக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிற விதமாகவும் தூண்டும் விதமாகவும் மற்றவங்களுக்கு பேசுகிறதுக்கு உரிமையே கிடையாது. விஜய் சார், சங்கீதா மேடம், இது அவங்க குடும்ப பிரச்சனை. அவங்க இன்றைக்கி அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, ஓகேங்களா? இதை பற்றி நான் கருத்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துக்கு இடையில் நடக்கிற பிரச்சனையோ, இரு நபர்களுக்கு இடையே பிரச்சனையோ, அந்த முழு விஷயமும் அந்த குடும்பத்துக்கும் அந்த நபர்களுக்கு மட்டும்தான் தெரியும். மற்ற நபர்கள்லாம் இப்போ என்ன தெரியுங்களா நடக்குது? யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்களில் பார்த்தீங்கன்னா அதாவது கான்ட்ரவர்சி பேசுகிறதுக்குன்னே ஒரு 5-6 பேரை அப்படி நியமிச்சுக்கிறது. அந்த நபர்களை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுங்க, அந்த மாதிரி பேசுங்க, தப்பாக பேசுங்க, அப்போ தான் நம்ம மக்களை கவர முடியும், நிறைய வியூஸ் போகும், காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பணம் சம்பாதிக்கிற, ஓகேங்களா, ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு இன்கம் பேசிஸில், ஓகேங்களா, அதை வச்சு நம்ம இன்கம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், வருமானம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான முறையில் இல்லாமல் அதர்மமான முறையில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய யூடியூப் செயல்கள் இந்த தப்பை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனடியாக இதை பொதுமக்கள் விழிப்புணர்வாக அமையணும். நிறைய யூடியூப் சேனலாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தம்ப்நெயில் தப்பாக போடுவாங்க. தப்பாக போட்டு, ஓகேங்களா, உள்ளுக்குள்ளே அதை பார்க்க வைக்கிறதுக்காக பண்ணுவாங்க. அவங்கள பற்றி, ஏன்னா இந்த அனுபவம் எனக்கே இருக்குது. என்னை பற்றி தெரியாத நபர், யாருன்னே தெரியாத நபர், அவங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக அந்த நபர்களை பற்றி தவறுதலாகவும் தப்பாகவும் அவங்களோட பொது வாழ்க்கையை பற்றியும் குடும்ப வாசியத்தை பற்றியும் தேவையே இல்லாமல் பொது வழிகளில் பதிவிட்டு, ஓகேங்களா, அவங்களுக்கு களங்க உண்டாக்க விதமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சமூக வலைதளங்களில் பொதுமக்களே விழிப்புணர்வாகுங்கள். இது ஒன்றும் தெரியாத அப்பாவி பொதுமக்களுக்கு இந்த கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறேன். இதை பிரச்சனையை தூண்டுகின்ற நபர்களுக்கு கருப்பு கொடி கொண்டு அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றனர். பொதுமக்களே, நீங்கள் அனைவரையும் விழிப்புணர்வு ஆகுங்கள், ஓகேங்களா? இந்த மாதிரி ஊடகங்களில் பார்க்குறத வச்சு முழுமையாக, அதாவது கண்ணால் காப்பதும் பொய், கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனின் வாழ்க்கையை பற்றி தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும்
அவங்க யூடியூப் சேனலில் பேசினா காசு கிடைக்கும், அவங்களுக்கு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக நிறைய நபர்கள் தவறான கருத்துக்களை பதிவிட்டு வர்றாங்க. இப்போ நடிகர் விஜய் சார் மாதிரி ஒரு நல்ல மனுஷங்கள்லாம் சமுதாயத்துக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவர் ஆல்ரெடி நல்லா சம்பாரிச்சிட்டாரு, ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். இந்த மாதிரி சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வர்ற வதந்திகளை பொதுமக்கள் நம்பாமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ தான் அவங்க மனம் தளராமல் பொதுமக்களுக்கு நிறைய சேவை செய்யணும்னு நினைப்பாங்க. எக்ஸாம்பிள் திரிஷா மேடமும் அப்படி தான். ஓகேங்களா? அவங்களும் ஒரு பெண், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. இன்னும் அவங்க சிங்கிளாக இருக்காங்க. அதை பற்றி அதை கவலைப்படாமல் அவங்க வீட்டிலையே ஒரு பிள்ளை இருக்குது. ஓகேங்களா? அந்த பொண்ணு ஏதோ தெரிஞ்சு தெரியாமலும் தப்பு பண்ணிருச்சுன்னா அதை ஊரறிய எல்லாரும் நான் கேட்குறேன், இந்த மேட்டரை பற்றி பேசுகிறாங்களே, ஊரறிய பேசி இந்த விஷயத்தை பெருசாக்கி ஓகேங்களா அவங்க பிள்ளையை பற்றி பண்ணுவாங்களா? கிடையாது. அவங்களே தெரிஞ்சு தெரியாமல் வீட்டில் ஏதோ ஒரு பொண்ணு சின்ன தப்பு பண்ணால் அதை மறைச்சி அவங்களோட எதிர்காலத்துக்கு தான் நம்ம பண்ணுவோமே தவிர இப்படி பொது வெளியில் போட்டு மெண்டு அவங்களோட வாழ்க்கையை கெடுக்கிற விதமாக அமையவே கூடாது. ஸோ பொதுமக்களே, நடிகர் விஜய் சாருக்கும் திரிஷா மேடமுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத வதந்திகளை நம்ப வேண்டாம். திருப்பி சொல்ல வரேன், உலகத்தில் இருக்கும் அனைவரும் யோகியர்கள் கிடையாது. எல்லோரும் ஈழத்தில் கெட்டவங்க. இதை பற்றி பேசுகிறவங்க அவங்க குடும்ப பின்னணியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். அவங்களோட பின்னணி, அவங்களோட சொந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் அவங்களாம் அடுத்தவங்கள பற்றி பேசி அவங்களோட பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலங்களில் ஒரு ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வருது. ஓகேங்களா? தவறான விஷயங்களை பேசுகிறதும் பரப்புறதும், இந்த விஷயத்தை வந்து யாருமே நம்ப வேண்டாம். ஓகேங்களா? காசுக்காக யூடியூப் சேனல்களில் போய் பேட்டி கொடுத்து அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. ஸோ பொதுமக்களே, நீங்கள் விழிப்புணர்வு வாங்கள். இறுதியாக கருப்பு கொடி கொண்டு நடிகர் விஜய் சார் திரிஷா மேடம் சொந்த வாழ்க்கையை பற்றி அவதூறு பறக்கும் நபர்களுக்கு கருப்பு கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.